மக்களின் மனக்குமுறல். சுயமதிப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களத்தினால் 10 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த நாட்டிலே நடத்தப்படுகின்ற குடிசன வீட்டு வசதிகள் தொய்மதிப்பின் நிரல்படுத்தும் கட்டம் தற்போது 2023 ஆண்டு முற்றாக நிரப்படுத்த முடிவடைந்துள்ளது. அதில் சகல வீட்டு கூறுகள் கட்டடக் கூறுகளுக்கு சிவப்பு நிற லேபல்கள் ஒட்டப்பட்டு தற்பொழுது முடிவடைந்துள்ளது. அந்த அடிப்படையிலே தகவல் சேகரிக்கும் கட்டம் இந்த நாட்டிலே வாழுகின்ற சகல நபர்களினதும் அவர்கள் வசிக்கின்ற வீடுகள் சம்பந்தமான தகவல்களும் சேகரிப்பதற்காக 2024 ஆண்டு அக்டோபர் மாதம் 7ஆம் தேதியில் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது நடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கையானது 2024 ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி நடத்தி முடிப்பதற்குரிய சகல ஆயத்தங்களும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. தொய்மதிப்பு உண்மையிலேயே தொய்மதிப்பு கட்டளை சட்டத்தின் பிரகாரம் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் இந்த நாட்டிலே வாழ்கின்ற சகல நபர்களுடன் தகவல்கள் சேகரிப்பதற்கு திணைக்களம் முடிவெடுத்துள்ளது. அந்த தகவல்களை வழங்குவதற்கு இந்த நாட்டில் வாழ்கின்ற சகல பிரஜைகளும் தொய்மதிப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய தகவல்களை வழங்குவதற்கும் அவர்கள் கடப்பட்டுள்ளார்கள். உண்மையிலேயே இந்த தொய்மதிப்பின் மூலம் சேகரிக்கின்ற தனிநபர்களின் தகவல்கள் எந்த காரணம் கொண்டும் எந்த ஒரு நபருக்குமோ அல்லது தனிப்பட்ட தவறுகள் எந்த ஒரு நிறுவனத்துக்குமோ வழங்காதிருப்பதற்கு திணைக்களம் கடப்பாடுடையது. ஆகவே எந்த சிக்கல்களுமின்றி சரியான தகவல்களை இந்த நாட்டிலே வாழ்கின்ற சகல பிரஜைகளும் சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே திணைக்களத்தின் சார்பாக இந்த சூழலை வேண்டிக் கொள்கின்றேன். தகவல்களை சேகரிப்பதற்காக பிரதேச செயல மட்டத்திலே பிரதேச செயலாளரின் கையொப்பத்துடனான அடையாள அட்டையுடன் உங்கள் வீடுகளுக்கு கணக்கெடு முக்கியத்துவம் வருகை தருவார்கள். அவர்களுக்கு வீடுகள் நபர்கள் சம்பந்தமான தவறுகளை வழங்கும்படி சரியான தகவல்களையும் வழங்கும்படி இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. நபர்கள் வலிமையாக வசிக்கின்ற வசிப்பிடத்துக்கு அமைவாக நபர்களின் தகவல்கள், கல்வி மட்டம், மொழித்திறமை, கணனி, எழுத வாசிக்க முடியுமான இயலுமை, தொழில், உடல் ரீதியான நோய்கள் சம்பந்தமான இயலாமை போன்ற தகவல்களுடன் வீடு சம்பந்தமான தகவல்களும் பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை இறுதியாக. ஆகவே இந்த தகவல்கள் முக்கியமானது என்பதுடன் நாட்டின் அபிவிருத்திக்கு கொள்கை வகுத்தல்களுக்கு எதிர்வருகின்ற 10 காலங்களுக்கு நாட்டின் முன்னேற்ற நடவடிக்கைகளுக்கு இந்த தகவல்கள் பெரிதும் உதவுகின்றதால் சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்று அந்த நாட்டிலே வாழ்கின்ற சகல பிரஜைகளிடம் கேட்டுக்கொள்கின்றேன்.